அடுத்ததாக சிறப்புரையாற்ற சிறப்பு விருந்தினர் சகோதரி தஹசீன் அவர்கள். எத்தனை பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது நீங்க எல்லாம் எவ்வளவு பயந்து இருந்தீங்க அப்படின்றத பார்த்துதான் நான் அவங்கள வந்து வாலண்டியரா வாங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து வாலண்டியரா வாங்கன்னு சொல்லி பண்றது பசங்களை பார்க்கும்போது இன்னைக்கு அதுக்குள்ள நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் உங்களோட எஃபர்ட்ஸ் எடுத்து நீங்க இங்க வந்து பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நான் உங்களையும் உங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஸோ இது கேட்கறது சந்தோஷமா இருக்கு. அண்ட் இது மட்டுமே இங்கேயே முடிக்காம மேலும் மேலும் நீங்க நிறைய படிக்கணும். படிப்பு நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ நம்ம சமுதாயத்தில் நம்ம இஸ்லாமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. எந்த இப்போ நான் மெடிக்கல்ல இருக்கும்போது என் கூட படிச்ச பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் இஸ்லாம்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் படிப்பு மட்டும் இல்லாமல் அதுக்காக அதையும் சார்ந்து நீங்கள் அதுக்கான வேல்யூக்களையும் செய்யணும். ஸோ நீங்கள் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து படித்து அதுக்கேற்ற மாதிரி சமுதாயத்துக்கும் நம்ம எதனாச்சும் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் லைக் நிறைய ஆங்கிலம் இருக்கிறதுனால சாரி, பட் இது என்னன்னா நீங்கள் படித்து நீங்கள் இந்த சமுதாயத்தை இஸ்லாம் சமுதாயத்தை நீங்கள் முன்னாடி கொண்டு வரணும். ஹிஜாப் அப்படின்றது இப்போ ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹிஜாப் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கிறாங்க. நீங்கள் ஹிஜாப் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஹிஜாப் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹிஜாப்லேயும் நம்ம மக்கள் நிறைய பேர் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய வெற்றிகள் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய தலைமுறையும் நீங்கள் நிறைய அந்த மாதிரி வெற்றிகளை இஸ்லாம் சமுதாயத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணுன்றது எல்லாரோட வேண்டுகோளாகவும் இருக்கும். அண்ட் அதுக்காக பெற்றோர்களும் அதுக்காக சப்போர்ட் பண்ணணும், பசங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் பெண் குழந்தைகளை படித்தோம், கல்யாணம் பண்ணி வச்சோம், ஒரு டிகிரி படித்தோம், கல்யாணம் பண்ணி வச்சோன்றது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் எதனாச்சும் ஒரு தொழில் மாதிரி இருந்து அவங்களையும் ஒரு தொழில் அதிபர் ஆக்கணும் அப்படின்றத இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஸோ அதுக்காக நீங்களும் எல்லா முயற்சிகளும் எடுக்கணும். அண்ட் உங்கள் முயற்சி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து ஒரு தலைவராக இருந்து உங்கள் பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு நீங்களும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். நிஜமா இவங்களை உட்கார்ந்ததுக்கு அப்புறம்தான் பேசணும்னே சொன்னோம். நான் உடனே எஞ்சி ஆன் த ஸ்பாட் பேசிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தைரியமும் பயிற்சியும் நமக்கும் வரணும். இன்ஷா அல்லாஹ். நமக்குலாம் மைக்க பார்த்தாலே தெரிஞ்சதும் மறந்து போயிடுது.